இந்த ஆவியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனையும் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. தாவீது சொல்கிறான், என் தேவனை தூசிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ தைரியமா? என் தேவனுடைய நாமம் என்னன்னு தெரியுமா உனக்கு? விருத்த சேதனம் இல்லாதவன் உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் எனக்கு எவ்வளோ இருக்கும்? வைராக்கியத்திலேயே இறங்கி அடித்தான், கோலியாத்து கீழே வந்துட்டான். இப்போ நம்மள்கிட்ட கொடுத்தது வெறும் மாம்ச வைராக்கியம் இல்லை, ஸ்பிரிட்டு. ஆவிக்கு வயசு ஜாஸ்தி. இப்படி வயசு ஜாஸ்தி, எந்த அளவுக்கு இம்பார்ட்டேஷன் பண்ணப்பட்டிருக்கீங்களோ, தெரிஞ்சு பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட்டிருக்கீங்களோ அவ்வளோ வயசு அதுக்கு. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது, உங்களில் கடைசியானவன், கடைசியில் உட்காந்துருக்குவேன், அவனுக்கு ஞானமே இல்லைனாலும் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை வச்சே தீர்த்தரலாம் அப்படின்றாரு ஆண்டவர். நீ வெளியே எங்கேயும் போகாத, அவனை வச்சே தீர்த்துரு அப்படின்றாரு. ஏன்னா அவனுக்குள்ள இருக்க ஸ்பிரிட்டோடைய பெரிய மதிப்பை தேவன் காமிக்கிறார். நல்ல புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எப்படி மறைவா எதுவுமே இல்லையோ, புதிய ஏற்பாட்டிலையும் ஆவியை பெற்ற பரிபூர்ணத்தால் நிரப்பப்பட்ட மனிதர்களுக்கும் மறைவானது எதுவுமே கிடையாது. நிற்கிறான், அனனியா சப்பீரால் வராங்க, வீட்டை வித்துட்டோம் பாஸ்டர், வீட்டை வித்துட்டோம், இந்தாங்க காணிக்க அப்படின்னு அந்த அம்மா கொடுக்குது. இவன் கேட்குறான், இவளுக்கு தான் வித்தியா அப்படின்னு. கேட்ட உடனே அந்த அம்மா மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து செத்துருச்சு. இவனுக்கு எப்படி தெரியும் இவளுக்கு தான் வித்தானு? அந்த அம்மா வித்து பாதியை வீட்டில் வச்சுட்டு வந்துருச்சு. இங்கே உடனே இன்ஸ்டண்ட்டாக இவனுக்கு எப்படி தெரியுது? அதுதான் ஆவிக்கு முன்பாக மறைப்பொருள் எதுவுமே கிடையாது. அதை யாருக்கு கொடுத்துருக்காருன்னா, மாம்சமாக இருக்கிற பேதருக்கு கொடுத்துருக்காரு, மீன் பிடிச்ச பேதருக்கு கொடுத்துருக்காரு. அவனுக்கு அந்த செயல் மறைவாக இருக்கவில்லை. ஏன்னா அவன் பெற்றிருந்தது என்னன்னா தேவத்துவத்தின் ஆவி, ஃப்ளரோமாவுடைய ஆவி, பரிபூர்ணத்தின் ஆவி அவனுக்குள் நிரப்பப்பட்டிருந்துச்சு.